ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சிக்கன் சுக்கா வறுவல் பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், சிக்கன் 1/2 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு, அது சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள், பட்டை வகை போட்டுக்கிறேன். பட்டை ஒன்று, இது பிரியாணி இலை, அது அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கிறேன் வாசனைக்காக. இப்போ அது கூட சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஜீரகம், அது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 2 வச்சுருக்கேன், அது சும்மா ஒரு வாசனைக்காக போடுறோம். கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போது இதில் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனோட இது இஞ்சி பூண்டு அரைச்சது, அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த சுக்கா வறுவலுக்கு எந்த பொடியும் கிடையாது, மிளகாத்தூள் மட்டும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கிறேன். ரொம்பவும் போடக்கூடாது, அந்த காஞ்ச மிளகாவோட காரம் தான் இதுக்கு. இதை நல்லா தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலே இப்படி வதக்கணும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி விடுவோம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இந்த எண்ணெயிலே இது வேகணும். பாருங்கள், நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் வற்றணும். இந்த ட்ரை ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றிருச்சு. இப்போ லைட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, லைட்டாக போடுவோம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி கிண்டணும். பாருங்கள், சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டிட்டு இறக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். பாருங்கள், சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.